ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு இருந்த நிலத்துல ஒவ்வொரு வருஷமும் நல்ல பயிர் விளைஞ்சு நிறைய லாபம் பார்த்தாரு. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு அவரோட நிலத்துல மழை நீரெல்லாம் சேர்ந்து பயிரெல்லாம் நாசமா போச்சு. அதனால அவர் ரொம்ப கவலையானாரு. அதுக்கப்புறம் தன்னோட உழைப்பு மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் செதஞ்சு போய் உக்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் மழை நாட்கள்லாம் முடிஞ்சு சாதாரணமான நாட்களும் வந்துச்சு. அப்பயும் முன்னாடி பெஞ்ச அந்த மழையே நினைச்சு ரொம்ப கவலையிலேயே இருந்தாரு. அவரோட மனைவியும் பிள்ளைங்களும் கூட வாங்க நம்ம மறுபடியும் உழைக்க தயாராகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் அந்த பழைய நிலைமையில இருந்து மீண்டு வரவே இல்லை. ஒரு நாள் அவருடைய பழைய நண்பர் அந்த விவசாயியை பார்க்க வந்தாரு. நண்பா, நீ ஒரு சிறந்த விவசாயி. உனக்கே தெரியும், மழை வந்து பயிர் வீணா போறதும் வெயில் வந்து காஞ்சி போறதும் விவசாயிகளோட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். எங்களுக்கும் அதே மழை தான் அடிச்சது. நாங்க திரும்ப அந்த நிலைமையில இருந்து எழுந்து வந்துட்டோம். இப்ப நல்ல லாபம் பார்க்கிறோம். நீயும் அதே மாதிரி உன்னோட பழைய உழைப்ப போடலாமே. நீ கடந்த காலத்தை நினைச்சு புலம்பின் இருந்தா இனி வரப்போற எதிர்காலத்துல அன்னைக்கு நம்ம உழைக்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவ அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த வார்த்தைங்க அந்த விவசாயியோட மனசுல ஒரு கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பு போல ஒரு பாதிப்பை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா உழைக்க தொடங்கினாரு. முன்னாடி வந்த அதே மழை அதே வெயில், ஆனாலும் அதை சர்வ சாதாரணமா கடந்து போனாரு. முன்னை விட அதிக லாபத்தை அவர் சம்பாதிச்சார். எப்போ கடந்த காலத்துல நடந்த சோகமான நிகழ்வுகளை மறக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே அவரோட எதிர்காலம் சிறப்பா மாறிடுச்சு. இன்னைக்கு நாம கூட கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்படலாம். ஆனா அந்த கவலைங்க நம்மளோட இன்னைக்கு இருக்கிற இந்த நாளை வீணாக்கிடும். இன்றைய நாட்களை எதிர்கால முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கல அப்படின்னா எதிர்காலத்துல கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மளோட உடம்புல ஒவ்வொரு நாளும் 330 பில்லியன் செல்கள் இறந்து திரும்ப புதுப்பிக்கப்படுது. ஒரு 80ல இருந்து 100 நாட்களுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருந்த ஒரு செல்லு கூட இப்ப நம்ம உடம்புல இருக்காது. இப்ப நீங்க கம்ப்ளீட்டா ஒரு புது ஆள். நமக்கு கிடைச்ச இந்த ஒரு நொடி கூட ரொம்ப புதுசு. அப்படி இருக்கும்போது பழைய நினைவுகள் பழைய கவலைகளை மட்டும் நாம ஏன் இன்னும் தூக்கி சுமக்கணும்? இப்போ உங்க கையில இருக்கிற இந்த ஒரு புதிய நாள் ஒரு திறக்கப்படாத ஒரு புதையலை போல. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் தங்கமா மாத்துறதும் குப்பைகளா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. நான் நம்புறேன், இந்த புதையல்ல இருந்து கண்டிப்பா எதிர்காலத்துல நீங்க தங்கத்தை தான் எடுப்பீங்க.